பிப்ரவரி 5, 2026 இன்றைய வேத வசனம் யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் John 14:1. Let not your heart be troubled. Believe in God, believe also in me. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வருகின்ற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரே அப்பா, உம்மல் விசுவாசமாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. இருந்தவரே, இருக்கின்றவரே, வரப்போகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்களாம் கத்தாவே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆவியானவரே, ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே அப்பா, அநேக சகோதர சகோதரிக்குள்ள அப்பா அவர்களுடைய இருதயங்களை கலக்கங்கள், உலக பிரகாரமான வேதனைகள், துன்பங்கள், ஆவியானவரே இன்றைக்கு கூட ஆவியானவரே அதையெல்லாம் மாற்றுவீராக என் தகப்பனே. கத்தாவே, உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நாங்கள் கலங்காது இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இருதயங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே, ஆவியானவரே, அழிந்து போகின்ற மாயான இச்சையான அந்த உலகத்தின் காரியங்கள் மேலே ஆவியானவரே எங்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வேத வசனத்தில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, எங்களுடைய இருதயங்களில் அநேக வேதனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கூட எங்களுடைய பிள்ளைகள் குறித்து அப்பா எங்களுக்குள்ள அநேக பெற்றோர்களுக்குள்ள வேதனையோடு கூட இருக்கலாம். கலங்காதிருங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகள் அநேக தவறான வழிகளில் போதை பழக்கங்கள், குடி பழக்கங்கள்னு சொல்லிட்டு இன்னும் அநேக பெண் பிள்ளைகள் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க தகப்பனே. இதனால் அநேக பெற்றோர்களுக்கு வேதனைகள், துன்பங்கள், என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படி நடக்கணும், என்னுடைய பிள்ளைகள் ஏன் இப்படி தவறான வழிகளில் போய்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. அப்பா, இருதயம் நொறுகுண்டு வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக என் தகப்பனே. அப்பா, இந்த சத்ரு அந்த சந்ததியை வருகின்ற அந்த சந்ததியை அப்பா அழிக்கும்படியாய் அப்பா அநேக தீமையான காரியங்களை நிரப்பி கொண்டிருக்கா என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. அநேக பெற்றோர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா. முதலாவது பெற்றோர்கள் ஆவியானவரே உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. கத்தாவே, இந்த பெற்றோர்களையும் இந்த சத்ரு அநேக பெற்றோர்களையும் அப்போ தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கா என் தகப்பனே. கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன் அநேக தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனே. அதையெல்லாம் மாற்றுவீராக. கத்தாவே, கணவனும் மனைவியும் அப்பா உண்மையாக ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் நடத்த வேண்டிய வழியில் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு கூட ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை ஆசீர்வதிங்க அப்பா. வளர்ந்து வருகின்ற அப்பா இந்த வாலிப சந்ததிகளை ஆசீர்வதிங்க. அழிந்து போகாதபடிக்கு, தவறான வழிகளில் போகாதபடிக்கு, மரண தருவாயில் போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொருவரும் அப்பா உமக்குள் நிலைத்திருந்து அப்பா உமக்காக ரட்சிக்கப்படணும் என் தகப்பனே. எப்பொழுது இறங்க என் தகப்பனே. அநேக சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சிறு வயதில் முதல் கொண்டே அந்த பிள்ளைகளை உம்முடைய வழிகளில் நடத்தும்படி ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட உலக பிரகாரமான வாழ்க்கையில அநேக சந்தோஷப்படுகின்றாங்க என் தகப்பனே. கத்தாவை, வேத வாசிக்கணும்னா ஜெபிக்கணும்னா அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு என் தகப்பனே. கத்தாவை, அதையெல்லாம் மாற்றுவீராக. சிறு வயதில் முதல் கொண்டே உம்மில ஆவியானவருடைய ஆலயத்துக்கு வருகையிலும் அப்பா வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உற்சாகமாய் இருக்கும்படி ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீர் தொடுவீராக. கத்தாவே
அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களையும் தொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. தவறான வழிகளிலோ இல்லை தேவையில்லாத காரியங்களிலோ அவர்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அவர்களை பார்த்து அந்த சிறு பிள்ளைகள் உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய ஞானத்தில் நிறைந்திருக்கும்படியாக ஆசீர்வதிங்க என் தகப்பனே. இன்றைக்கு அநேக பெற்றோர்களுக்குள்ள இருக்கும் அந்த இருதய வேதனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆவியானவரை பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா நீர் அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. ஆவியானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நினையாம எங்களை மாத்திரம் நினைத்து எங்களை ஒவ்வொரு நாள் ஆசீர்வதித்து வருகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அநேக மனிதர்கள் ஆவியானவர் எங்களுடைய பாவங்களை சொல்லி சொல்லி எங்களை நோகடிப்பார்கள். ஆனால் நீங்களோ எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அதை மறந்து எங்களை அவ்வளவாய் நேசிக்கின்ற தேவன் நிகழவோ கத்தாவே. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கு அந்த இருதய வேதனையிலிருந்து ஆறுதல் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. உம்மில் நாங்கள் நிலைத்திருந்து உம்மில் விசுவாசமாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, விசுவாசத்துடன் நம்பிக்கையோடும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களுடைய சந்ததிகளை நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.